இந்த விளக்கு கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம், இந்த பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட், இந்த மக்கள் இளைஞர்களுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட் தாய்மார்களுக்காகவும் சகோதரிகளுக்கானவும் பட்ஜெட். அதனால தான் நம்ம பிரதமர் இன்றைக்கு நாட்டில் 4 வர்க்கம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கார். என்ன? ஒன்று ஏழைகள், இரண்டாவது நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள், மூன்றாவது விவசாயிகள், நான்காவது இளைஞர்கள். இந்த 4 பேரையும் மேம்படுத்த வேண்டும். இந்த 4 பகுதியும் மேம்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாம் 2047 உலக வல்லரசாக, 2047 உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடுகளில் நாம் முதல் நாடாக இருக்க வேண்டும் என்று 2047க்கு அடியெடுத்து வைக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட். நம்ம ஏதோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடல, அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடல, அடுத்த 10 வருஷத்துக்கான பட்ஜெட் போடல. இந்த பட்ஜெட் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போட்டிருக்கிற பட்ஜெட் 2047 நம்ம நாடு மிக சிறந்த நாடாக, உலக வல்லரசாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளம் இருக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட்டாக இருக்கிறது. அதனால தான் ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் பயன்பெறும் விதத்தில் 12 லட்சம் ரூபாய் வரலும் நாம் சம்பாதிக்கிற ரூபாய்க்கு யாருக்கு கூட வரி கட்ட தேவையில்லை. 12 லட்சம் ரூபாய் வரலும் சம்பாதிக்கின்ற அத்தனை பேருக்கும் வருமான வரியிலிருந்து முழுமையாக விலக்கை கொடுத்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.